நான் என்ன வேணா பண்றேன். நீ யார் அத கேட்கறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் எஃப்ஜேவ பார்த்து வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு என்னமோ இந்த கேள்வியில மிகப்பெரிய அளவுல ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வந்து பார்வதி கிட்ட இருந்து தெரியுது அப்படின்றதுல மட்டும் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அதில வந்து விஜய் பார்வதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? அந்த கேஸ்ல. ஏன்னா அந்த கேஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு கேஸ். லவ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்கனா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை வந்து போட்டிருக்காங்க. மற்ற உழைப்புகள்லாம் நான் போடவே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எஃப்ஜேவுக்கு தான் அது எதிராக மாறப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து தெரியும். பட் இப்போ லைவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தோட இப்போ நடந்த விஷயத்தையும் அதே போல் இந்த ப்ரோமோ 2வையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி ரொம்ப மோசமான ஆள் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க எஃப்ஜே மேலே. என்ன கேஸ் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே எப்போதுமே காதல் பண்ணிட்டு மட்டும் தான் வந்து சுற்றிட்டு இருக்கா, அந்த கண்டென்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி என் மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ நான் வந்து காதல் மட்டும் தான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேனா, அப்போ நான் வேறு எதுவுமே வந்து பண்ண கிடையாதா, இல்லை நாங்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக காதல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி எஃப்ஜே மேலே ஒரு கேஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்து விஜய் பார்வதிக்கு ஆதரவாக விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக வந்து இருக்கிறாரு. அதே போல் எஃப்ஜே அவர்களுக்கு சபரநாதன், வேறு யாரும் வரமாட்டாங்க, அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் சபரநாதன் வந்து வந்திருக்காங்க. நீங்கள் ப்ரோமோ 1 கூட பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சபரநாதன் வாதாடினதே சரியில்லை. ஓகேவா? அதாவது இவங்க வந்து காதலிச்சார் அப்படின்னு வந்து எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா, காதலிக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இவங்க வந்து கத்துறாங்க, கத்திக்கிட்டே வந்து இருக்காங்க, சண்டை போடுறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க, அப்படி தானே வந்து எங்கள் கட்சிக்காரர் வந்து சொன்னார், எப்போ காதலிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு வாக்குவாதத்தை எடுத்து வைக்கிறாப்புல. ஆக்சுவலாக அவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சாட்சிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக இருக்குது சாட்சி சொல்கிறதுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் விஜய் பார்வதி வெற்றி பெறுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த டெக்கோரமை வந்து யாருமே ஃபாலோ பண்ணல இந்த கோர்ட்டில் அப்படின்றது தான் எங்கள் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. அண்டு எஃப்ஜே அவர்கள் வந்து தோத்துட்டோம். ஓகேவா? தோத்துட்டோம். அதுவும் யார்கிட்ட தோத்தாலும் பரவாயில்ல, அந்த விஜய் பார்வதி கிட்ட தோக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருப்பார். ஏன்னா விஜய் பார்வதினா ஒரு பர்சன்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது எஃப்ஜேவுக்கு. ஏன்னா அப்படி என்ன விஜய் பார்வதி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவங்கள பர்சனலாக என்ன பண்ணார் அப்படின்றது தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேவுக்கு சுத்தமாக விஜய் பார்வதியை பிடிக்கவே கிடையாது. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி விடுறாங்க? இது வந்து ஒரு டெக்கோரமே நீங்கள் மெயின்டைன் பண்ணல, நீங்கள் வந்து இப்படி தான் வந்து கோர்ட் நடத்துவீங்களா, இப்படி தான் நீங்கள் வாதாடுவீங்களா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கேட்கும்போது, பாரு அவன் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் பாரு, எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் பாரு, 8ஆம் கிளாஸ் பையன் அப்படின்னு சொன்னான் யாரானாலும் கோவம் வரதானே செய்யும். ஏன் இன்க்ளூடிங் துஷாருக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு. 9th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் வந்து சொல்லும்போது 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை வந்து அவரை வந்து நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து தூண்டுற மாதிரி தானே அர்த்தம், அதை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி தானே அர்த்தம், அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே அர்த்தம். ஸோ இது எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தானே. அது ஏன் விஜய் பார்வதி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டான பாயிண்ட்ஸை எடுத்து வைங்க, வேலிடான பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வைங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ நியாயமான விஷயங்களை வந்து சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியலனா விடுங்க. அவன் அப்படி தான் இருக்கான்னு தெரிஞ்சால் அமைதியாக விடுங்க. அதை விட்டு 8ஆம் கிளாஸ் பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பாரு. புரியுதுங்களா? அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் தானே. இப்போது உங்கள் மேலே ஒரு அக்யூசேஷன் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அக்யூசேஷனை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணும். அவங்க ஒரு தப்பு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீயும் அந்த மாதிரி தான், நீ இப்படி அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. ஆனாலும் எஃப்ஜே அவர்கள் ஒன்றும் நியாயமான ஆள் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஓகேவா? அவனை மாதிரி இந்த உலகத்திலே உச்சக்கட்ட கேவலமான ஆள் யாருமே கிடையாது. அது வந்து இப்போ தெரியாது. ஆதிரி வந்து கேஸ் போட்டிருக்காங்கள, அந்த கேஸ் வரும்போது தெரியும். ஓகேவா? அது மேபி இன்றைக்கி நடக்குதா நாளைக்கு நடக்குதான்னு எனக்கு வந்து தெரியல. பட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஜே எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது அப்படியே முகத்திரியெல்லாம் கிழிஞ்சு ஒவ்வொன்றா வரும். அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல இவன் வந்து 8ஆம் கிளாஸ் ஆள், 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அபவுட் தகுதி. ஓகேங்களா? அதாவது இந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து சுற்றிட்டு இருந்தால தகுதி தராதரம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா?
அந்த மாதிரி ஒரு டோன் தான் இது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஓகே. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அந்த இடத்துல எல்லையை மீறிட்டாங்க. இதுக்கு செருப்படி பதில் கொடுத்துருக்காப்புல எஃப்ஜே அவர்கள். அவனை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காமல் போனாலும் பார்வதியை பற்றி அவன் சொன்னது முற்றிலும் உண்மை. இதோ இங்கே பாரு, நீ லவ் பண்ணிக்கிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தான் அது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல, மைக்கை மறைச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலாக நடந்தது அப்படின்னா உண்மையாகவே நடந்தது. ஏங்க நேத்திக்கு வந்து பிக் பாஸ் அவர்கள் அவ்வளோ பெரிய தண்டனையை வந்து கொடுத்துருக்காரு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும். அது அவ்வளோ பெரிய தண்டனைன்னு கேட்டால் ஆமாங்க. ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுறது வந்து எவ்வளோ போதையோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து டீ குடிக்கிறது அவ்வளோ போதைங்க. அந்த டீயை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஸ்மோக் பண்ணுறது எவ்வளோ போதையோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து பால் குடிக்கிறது ஒரு போதைங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ என்னது சொல்கிறது, ட்ரிங்க் பண்ணுறது இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பயங்கரமாக இருக்கார், அவருக்கு அதுதான் போதை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு சாப்பிட்றது தாங்க போதை. ஸோ ஒரு அன்றாட சாப்பிடக்கூடிய இதில் முட்டையில் வந்து கையை வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். பிக் பாஸ் அவர்கள் அதை பண்ணி போட்டாப்புல. இப்போ இதுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து இந்த இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது லைவில் வந்து நடந்துகிட்ருக்கு. விஜய் பார்வதியும் கமருதீனும் தனித்தனியாக இருக்க வேண்டும், இதுக்கப்புறம் அவங்க வந்து பேசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ லிவிங் ஏரியாவில் லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ போயிட்டுருக்கு. அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு. 2 பேரும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறானுங்க. இப்போ ஒரு சொல்யூஷனுக்கு வந்து வந்திருக்கானுங்க. சரி ஓகே, ஒன்று நீங்கள் 2 பேரும் ஒரு வாரம் பேசாமல் இருக்கணும், அதுதான் மக்கள், அதாவது ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தண்டனை உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஏரியா, கிச்சன் ஏரியா, என்ன லிவிங் ஏரியா, எல்லா ஏரியாக்களையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒத்தே வரமாட்டானுங்க. 2 பேரும் மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்குமே சொல்யூஷன் சொல்ல, இப்போ வரைக்குமே லைவ் வந்து போயிட்டு தான் வந்துருக்கு. அப்போ இது ஒரு ப்ரூவன் ஆயிடுச்சுல்ல. ஏன்னா நீங்கள் மைக்கை மறைச்சி தான் காலையில் வந்து ரன்னிங் போயிட்டுருக்காங்க மக்களே. இதெல்லாம் மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்போ வந்து அமித் அவர்கள் சொன்னாங்க, என்னங்க மைக்கு போடாமல் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ரன்னிங் போகிற வரைக்கும் ஓகே, ரன்னிங் போகும்போது வந்து நீங்கள் போடாமல் இருந்தீங்க, சரி அதுக்கப்புறம் வந்துட்டீங்களா, அப்புறம் எடுத்து போட்டிருக்கணும்ல. மக்களே சரியில்லை மக்களே, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் என்ன சொல்கிறேன், வினோத்துக்கு சொல்கிறத தான் பார்வதிக்கும் வந்து சொல்கிறேன். வெரி சிம்பிள். இப்படியே இருந்தீங்கன்னா டாப் 2க்கு போயிடுவீங்க, இல்லை டாப் 3க்குள்ளே வந்து போவீங்க. நீங்கள் சும்மா வந்து இந்த மாதிரிலாம் வந்து வேலை காமிச்சிட்டு இருந்தால் தூக்கி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க மக்கள். நாங்கள் வந்து பிக் பாஸுக்கு தான் ரசிகர்கள், அதில் யார் வராங்களோ அவங்கள நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இல்லைன்னா சொல்ல. ஆனால் பிக் பாஸுங்கிறது ஸ்டாண்டர்ட். என்ன இந்த வருஷம் ஒழுங்காக போடலாம், அடுத்த வருஷம் நல்ல கண்டஸ்டன்ட் வருவாங்க, நல்ல பிக் பாஸ் ஷோ வந்து சூப்பராக ஓடும், அது வேறு விஷயம். ஆனால் உங்களால் தான் ஓடுது, நான் தானே பிக் பாஸ் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு. உங்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதை விட பிக் பாஸை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் அவரையே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கேவலமாக நடத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மட்டும் ஆளே எங்களுக்கு தேவையே கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க மக்கள். வெரி சிம்பிள். ஸோ அதனால் வந்து வெடலப்பையன் நம்மளுடைய எஃப்ஜே இருக்கான்ல, அவன் பட்டுன்னு போட்டு உடச்சிட்டான். இப்போ கூட தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரூவன் ஆச்சு, நீங்கள் 2 பேரும் வந்து மயக்க மறைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதில் என்ன நியாயம் இல்லாமல் இருக்குது? கரெக்டாக தானே வந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா சபரநாதன் கிட்ட சொல்லி, என்ன என்கிட்ட தோத்துட்டானா, தோத்ததுனால என் வாயிலிருந்து வார்த்தைகளை வந்து பிடுங்குறான், எப்படி வாயிலிருந்து வார்த்தைகளை பிடிச்சி இழுக்கிறாப்புல. அப்படி என்ன, நான் எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ ஏன் கேட்குற? நீ யார் கேட்காம இருக்கணும்? அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஓகே மக்களே, பார்வதியோட ஆக்டிவிட்டீஸ் வர வர சரியில்லை. கமருதீன் கூட சேர்ந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அன்டில் தென் பாய் ஃப்ரம் மதை. நன்றி, வணக்கம்.